இந்த குரு பயிற்சியாவது நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தரும், ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி ஏங்கி கடைசியில இந்த வருஷமும் இப்படி ஆயிடுச்சே. இவன் கூடயே இருந்து இருந்து உங்க வாழ்க்கையை கெடுத்தான் பாருங்க. அவன்லாம் பள்ளத்தை தோண்டி அவனே வனவாசம் போன அந்த ராமனுக்கு கூட ஒரு விடிவு காலம் பிறந்துச்சு. ஆனா கடந்த 2-3 வருஷமா நீங்க இந்த வனவாச வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு நீங்க படுற அவஸ்தை இருக்குது. குடும்பத்துல யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. சேர்ந்துருங்க சேர்ந்துருங்க. அதனால துருப்பிடிச்சு கிடந்த கத்தி இப்ப போர்க்காலத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அது போலதான் இப்ப நீங்க ரெடியா இருக்கீங்க. யாரையும் கெடுத்து வாழணும்னு நினைக்காத ஒரு ஆளுன்னா அது நீங்க எல்லாம் ஏளனம் பண்ணினாங்களோ, யாரெல்லாம் மதிக்கலையோ, உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டுனாங்களோ அவங்களுக்கு முன்னால இப்படி காலரை தூக்கி விட்டு நீங்க நடக்கக்கூடிய நேரம் வரலாம். இத்தனை காலம் புலம்பிட்டு இருந்தீங்க பாருங்க, உங்களுக்கு நல்ல காலம் நடக்க போகுது. அன்பான நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அதாவது குரு பெயர்ச்சி என்பது வருஷா வருஷம் வந்துட்டு தான் இருக்குது. இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு பலன்களும் வருஷா வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த குரு பெயர்ச்சியாவது நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தரும், ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி ஏங்கி கடைசியில இந்த வருஷமும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கிற இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு உங்க ஏக்கத்துக்கும் துக்கத்துக்கும் உண்மையா சொல்றேன், வனவாசம் போன அந்த ராமனுக்கு கூட ஒரு விடிவு காலம் பிறந்துச்சு. அந்த ராமன் கூட 2 பேரும் துணையா கூட போனாங்க. ஆனா கடந்த 2-3 வருஷமா நீங்க இந்த வனவாச வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு நீங்க படுற அவஸ்தை இருக்குது. உண்மையா சொல்றேன், மற்ற ராசிக்காரர்கள் கூட ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு லைஃப்ல கொஞ்சம் முன்னேறி வந்துருவாங்க. கஷ்டங்கள்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த மிதன ராசிக்காரர்கள் என்பவர் ஒரு அப்பாவி மக்கள். இதுதான் உண்மை. இதை நான் உங்களுக்காக பேசல. இந்த மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நிம்மதியே இருக்காது சார். சார் 100க்கு 90% மக்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் கேட்டீங்கன்னா, ஏன் பிறந்தனே தெரியல, இந்த வாழ்க்கை எதுக்குன்னே தெரியல, எப்போ பார்த்தாலும் மனசு ஒரு விதமான கஷ்டத்திலே இருக்குது, என் பேச்சை என் மனைவி கேட்க மாட்டுது, என் புருஷன் என்னை மதிக்கவே மாட்டுறாரு, நான் கடன் மேல கடன் வாங்கி இன்னைக்கு கடனாளியா இருக்கிறேன், நான் எப்படிலாம் வாழ்ந்தவன் என் அம்மா வீட்டில், இப்படிலாம் யோசிக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மீளவே முடியாத அளவுக்கு துக்கத்திலையும் துயரத்திலையும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் என்பது ஒரு விடிவு காலம் தருமாங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிற ஒன்று. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதுதான் இந்த 2026வது வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 1:50 மணி அளவில் உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க, அந்த குரு பகவான் இப்ப எங்க போறாரு அப்படின்னா தனது உச்ச வீடான கடக ராசிக்கு போறாரு. இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், குரு பகவான் உச்ச வீட்டிலே இருக்கும் பொழுது அவருக்கு பொதுவாக எல்லாருக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார். இத்தனை நாளா துருப்பிடிச்சு கிடந்த கத்தி இப்ப போர்க்காலத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அது போலதான் இப்ப நீங்க ரெடியா இருக்கீங்க. சரிங்களா? இவ்வளவு நாளா அமைதியா இருந்தீங்க, இனிமேல் அப்படி இருக்க போறது இல்லை. இனிமேல் நீங்க ஒரு வழிதான் பண்ண போறீங்க. பாருங்க, நீங்க வேணா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்களை யாரெல்லாம் ஏளனம் பண்ணினாங்களோ, யாரெல்லாம் மதிக்கலையோ, உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டுனாங்களோ அவங்களுக்கு முன்னால இப்படி காரை தூக்கி விட்டு நீங்க நடக்கக்கூடிய நேரம் வரலன்னா என்ன கேளுங்க, கண்டிப்பா நடக்குங்க. இது நான் ஒரு பேச்சுக்காகலாம் பேசல, இதெல்லாம் உண்மையா நடக்கும். அதனால மன தைரியத்தோட போராட பாருங்க. உங்க மன தைரியத்துக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க. உங்களுடைய மனம் என்பது தூய்மையான மனங்க. யாரையும் கெடுத்து வாழணும்னு நினைக்காத ஒரு ஆளுன்னா அது நீங்க தான். பேர்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய குருபெயர்ச்சி பலனானது எப்படி இருக்கும், நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருந்தா நம்ம பழைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து பாடம் கத்துக்கலாம், என்ன செஞ்சா நம்ம நல்லா இருக்கலாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறேன். என்னுடைய பெயர் காளிமுத்து. நான் ஒரு ஜோதிடர் மற்றும் பத்திர எழுத்தாளர். பொதுவாக குரு பகவான் என்பவர் சுபக்கிரகம் சொல்லுவாங்க. இந்த குரு பகவானார் மேக்சிமம் நல்ல பலன்களை தான் கொடுப்பார். அவர் ஒருவேளை நீச்சமாக இருந்தோ அல்லது ராகு, கேது, செவ்வாய், இது போல சனி பகவான் இவர்களுடன் சேர்க்கை சேர்ந்திருந்தாலோ, அப்படி இல்லைன்னா பார்வை பெற்று இருந்திருந்தாலோ அவரால் பலன்கள் என்பது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கலாம். ஆனா கொடுக்காம போக மாட்டார். இனி அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். கிரகங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? கடன் இல்லாத வாழ்க்கை வேணும், நோய் இல்லாத வாழ்க்கை வேணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், வருமானம் நல்லா வரணும்,
ஆயுள் கெட்டியா இருக்கணும். இதுதானே அவசியம். இப்ப இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இத்தனை காலம் புலம்பிட்டு இருந்தீங்க பாருங்க, உங்களுக்கு நல்ல காலம் நடக்க போகுது. ஏன் அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து கடக ராசிக்கு போறார் இல்லையா, அது 2ஆம் இடம் சொல்லுவாங்க. ஜாதகத்துல 2ஆம் இடம் என்பது என்னத்தை குறிக்கும்? தனம், வாக்கு. நீங்க இது வரைக்கும் வாயை விட்டுட்டு ஏதோ வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கும். நான் ஒண்ணு பேச போய் அங்க ஏதோ ஒண்ணு நடக்குது, இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் ஏதோ ஒரு உதவி பண்ண போய் செலவு பண்ணினேன், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து அந்த காசை எடுத்துட்டு அவன் போயிட்டான். இப்படி நிறைய பணம் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, மனம் சார்ந்த விஷயங்களையும் சரி, வார்த்தைகள் சார்ந்த விஷயங்களையும் சரி, நிறைய அடி வாங்கியிருப்பீங்க. இப்ப நீங்க வாயை திறந்து எது சொன்னாலும் கேட்கக்கூடிய மக்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க வாக்கு பலிதம் என்பது பலித்தாகும். பணம் வரவு என்பது வந்தே தீரும். குடும்பம் என்பது சேர்ந்தே இருக்கும். தயவு செஞ்சு மறுபடியும் சொல்றேன், குடும்பத்துல யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. சேர்ந்துருங்க. கண்டிப்பா நீங்க இதெல்லாம் சேர்ந்து நீங்க உங்க வாழ்க்கை இன்றிலிருந்து புதுசா தொடங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கை என்பது பொற்காலமா இருக்கும். குரு பகவான் இந்த 3 இடத்தை தான் பார்க்க போறார். கடகராசில இருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அந்த இடமானது 6ஆம் இடம், உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. 6ஆம் இடம் என்பது என்ன? ருணரோகர் ஸ்தானம் சொல்லுவாங்க. உங்களுக்கு கடன்லாம் தீரப்போகுது, நோய் இருந்ததுன்னா குறைய போகுது. உங்களுடைய எதிரி இருப்பான் பாருங்க, எதிரி உங்க கூடயே இருந்து உங்க வாழ்க்கையை கெடுத்தான் பாருங்க, அவன்லாம் பள்ளத்தை தோண்டி அவனே படுத்துப்பான். கவலையே படாதீங்க, வாய்ப்பை விட்டுடாது. சார் இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு இனி எக்காரணத்தை கொண்டும் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க சார். சார் கிரகங்களிலே மோசமான கிரகம் சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ஆனா அவர் கிடையாது, அவர் நல்ல கிரகம் தான். ஆனா மோசமான கிரகங்கிறது யாரு தெரியுமா? புதன் பகவான். ஏன் சொல்லுங்க சார்? புத்தி நல்லா இருந்தா தான் சார் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுடைய அதிபதியே புதன் தானே, அவர் கெட்டு போயிட்டா எப்படி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்? அதனால உங்களுடைய அதிபதி புதன் பகவான் நல்லா இருக்கணும். நீங்க சனீஸ்வரனுக்கு பயந்துட்டு இருக்க கூடாது, சரிங்களா? அதனால இந்த காலகட்டத்துல கடனை வந்து வாங்கிடாதீங்க. கடனை அடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. எவ்வளவு கடன் தான் வந்து அடைஞ்சிருங்க. குரு பகவான் அப்படிப்பட்ட ஒரு பார்வை உங்களுக்கு பார்க்கிறார். ஏன் சொல்றேன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி, மகா உச்ச குரு பயிற்சி. அவர் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடமான மகரத்தை பார்க்கிறார். மகரம் 8ஆம் இடம் என்பது யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. சனி பகவான் தானே நமக்கு எல்லாருக்கும் அந்த கர்ம வினை பிரகாரம் பலன்கள் வழங்கக்கூடியவர். அந்த குரு பகவான் உங்களுக்கு சனி பகவானுடைய வீட்டை பார்க்கிறார். அப்ப சனி பகவானால் வரக்கூடிய தீமைகள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆயுள் கெட்டியாகும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாம், தாராளமா பண்ணுங்க. யாரு சனீஸ்வரன்? நீதிமான், நேர்மையா இருக்கணும், தொழில்காரகன். தொழில் தொடங்குங்க. தயவு செஞ்சு தொழில் ஏதாவது தொடங்கணும்னு முடிவு இருந்தா இப்ப தொடங்குங்க. இத்தனை காலம் ஆனது ஆயிடுச்சு, முட்டுருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரே ஒரு விஷயம்ட்டு நான் சொல்லிக்கிறேன், ஈகோ, நீ பெரியவளா நான் பெரியவனாங்கிறத விட்டுட்டு தயவு செஞ்சு நீங்க உங்களுக்குள்ள கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பல குடும்பங்கள் பிரிஞ்சு சின்ன பின்னமாயி தனித்தனியா இருக்குது, எனக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குது. இதை தயவு செஞ்சு விட்டுடாதீங்க, சரிங்களா? அதே போல குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது எந்த வீடு? மீனம். அந்த மீன ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். குரு பகவான் இல்லையா? அப்ப குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்க்கிறாரு. தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது அங்க யார் இருக்கா? இப்போ சனி பகவான். சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைச்சிட்டாரு இல்லையா? அப்ப தொழில் என்பது இப்ப நீங்க தொடங்கினீங்கன்னா அமோகமா வரும், நல்லா வரும். தோல்வி என்பது கிடையாதுங்க. போராட்டம் இருக்கும், ஆனா ஜெயிச்சிருவீங்க. நான் இதெல்லாம் பேச்சுக்காகவோ இல்லை உங்களை ஆகாரப்படுத்துறதுக்குன்னு பேசல. உண்மையிலேயே நீங்க தொழில் தொடங்கணும், நான் ஒரு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க பாருங்க, தயவு செஞ்சு தொடங்குங்கிறேன். குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார். இந்த குரு பகவான் என்பவர் கொஞ்ச காலம் கழிச்சு சிம்மராசிக்கு அதிசாரம் பெறுகிறார். அது ஒரு 3 மாசம் கழிச்சு பின்னாலே வந்துடுறாரு. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. 3 மாசங்கிறது பெரிய ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. இருந்தாலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ பெரிய ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. இத்தனை காலம் நடந்ததை விட்டுட்டு இனி நீங்க பிக்கப் பண்றது தான் நீங்க யோசிக்கணும், சரிங்களா? முக்கியமா உங்களுடைய புத்தியை நல்லபடியா யூஸ் பண்ணுங்க. அந்த புத்தி கெட்டு போயிடுச்சுன்னா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒன்று. அடுத்தது நம்ம நட்சத்திரங்க பார்ப்போம். மிருகசீரிடம், அவருடைய அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் என்பது யாரு? மனைக்காரகன். இத்தனை காலம் சோர்ந்து போய் ஒரு முடிவு எடுக்க முடியாம இரட்டத்தன்மையில இருந்திருப்பீங்க.
எடுக்கலாமா, முடிவு பண்ணாமா, வேணுமா, இப்படி ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரியே இருந்திருப்பீங்க. இனி ஒரு வழி பிறக்கும். இந்த ரியல் எஸ்டேட்டு, நான் ஒரு சொத்து வாங்கி சொத்து விற்கலான்னு இருக்கிறேன். என்னுடைய அப்பா வழி சொத்து எனக்கு கிடைக்கல, என்னுடைய அம்மா வழி சொத்து எனக்கு கிடைக்கல, சொத்து சம்பந்தமா நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் தீரும். சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நீங்க உங்களுக்கு சாதகமான நிலை வரும். பொருளாதார நிலையில நீங்க அடுத்த கட்ட நிலையை எடுத்து வச்சுப்பீங்க. வேகமும் இருக்கும், விவேகத்துடன் நீங்க செயல்படுவீங்க. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கெட்டியமா பிடிச்சிக்கிங்க. அப்படி போக முடியல அப்படின்னா திருச்செந்தூர் தாங்க. திருச்செந்தூர் போகலனாலும் பரவாயில்ல, அவரை மனசுல நினைச்சுக்குங்க. குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பா நீங்க தொடங்கணுங்க. குலதெய்வ வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். அவர் யாரு நட்சத்திரம் சொல்லுங்க? ராகுடைய நட்சத்திரம். ராகு அள்ளி கொடுப்பவர். இப்ப வந்திருக்கிறார் பாருங்க குரு பகவான். நீங்க ராகு உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவருடைய பார்வை கிடைக்கன் அவருடைய ராகு மேல பட்டுடுச்சு அப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு பணங்கள், இது போல நிறைய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வெளியூர் சம்பந்தப்பட்ட யோகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க வெளிநாடு சம்பந்தமா நான் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார், இல்ல ஏதாவது நான் வெளிநாடு போய் வேலை செய்யலான்னு இருக்கிறேன், நான் படிக்கலான்னு இருக்கிறேன், மேல் படிப்பு படிக்கலான்னு இருக்கிறேன், இதெல்லாம் செய்யலான்னு இருக்கேன், செய்யலாமா அப்படின்னு தாராளமா செய்யுங்கிறேன். யோசிக்காதீங்க, சரிங்களா? இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த ராகு பகவான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தடைகளை தரமாட்டார். ஏன்னா குரு பகவான் இருக்காரு இல்லையா? குரு பகவானை மீறி யாரும் உங்களுக்கு ஒன்றும் செஞ்சிட முடியாது. நீங்க லைஃப்ல சக்சஸ் பண்றதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நீங்க முடிஞ்சா இந்த காளகஸ்தி இருக்குங்கல்ல, அங்க ஒரு முறை போயிட்டு வந்துருங்க. முடிஞ்சா அங்க ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க, அதையும் செஞ்சுட்டு வந்துருங்க. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க செய்யணும், சரிங்களா? அடுத்து புனர்பூசம். புனர்பூசம் என்பது குருவோட நட்சத்திரம். அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்கிறாரு. நீங்க கல்வி சார்ந்த விஷயங்கள்ல, ஞானம் சார்ந்த விஷயங்கள்ல நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன், அறிவியல் சார்ந்த விஷயங்களை நான் ஏதாவது ஈடுபடலான்னு இருக்கிறேன், ஒரு பொருளாதார ரீதியாக நான் அடுத்த கட்ட நிலைமைக்கு போகலான்னு இருக்கிறேன், நான் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை எனக்கு வந்து நான் லைஃப்ல அடுத்து செட்டில் பண்ணலான்னு இருக்கிறேன், குழந்தைகள் எனக்கு இல்லை, அது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிலாம் ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் கண்டிப்பாக நடக்கும். மறக்காம நீங்க வந்து இதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். குரு பகவான் என்பவர் இந்த நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய வடப்பக்கமா இருப்பாருங்க. அவரை தான் நீங்க வழிபாடு பண்ணணும். போய் நிறைய பேர் என்ன பண்றாங்க, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றாங்க. அவர் குரு பகவான் இல்லை, அவர் வந்து ஞான கடவுள். உங்களுக்கு செல்வம் வேணும், சுகம் வேணும், பொருள் வேணும், எல்லா வசதி வாய்ப்புகளும் வேணும்னா இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. அவரை மட்டும் நீங்க பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லாம் நீங்க நினைச்சது எல்லாம் நடக்குங்க. இதுதான் உண்மை, சரிங்களா? இந்த பரிகார முறைகள்ல நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார முறை என்பது நான் பின்பற்றி வந்துட்டு இருக்கிறேன். இந்த பரிகார பலன் என்பது எனக்கு நிறைய சக்சஸ் கொடுத்துருக்குது, எனக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கு. ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. என்னன்னா மாதம் வரக்கூடிய என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் தவறாமல் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துடுவேன். இந்த தர்ப்பணம் கொடுக்கறது தான் என்னுடைய வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் கொடுத்துச்சு. இதுதான் உண்மை. அதே போல தினம் நான் வந்து நாய்களுக்கு ஏதோ பிஸ்கட் போடுவேன், பறவைகளுக்கு தானியம் போடுவேன், பசுகளுக்கு வாழைப்பழம் கொடுப்பேன், கீரைகள் வாங்கி கொடுப்பேன், இல்லாதப்பட்டவர்கள் ஏதோ ஒன்று செய்வேன். அதே போல ஆலய வழிபாடு மட்டும்தாங்க நான் செய்வேன். நான் வந்து இந்த மந்திரம் பண்றது, இந்த அபிஷேகம் பண்றது, இந்த யாகம் பண்றது இதெல்லாம் நான் இது வரைக்கும் செஞ்சது இல்லை. ஆலய வழிபாடு என்பது நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவேன். அதே போல இல்லாதப்பட்டவர்களுக்கு நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன். இந்த ஸ்கூல்ல படிக்கிற இல்லாதப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, அதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நான் நிறைய ஸ்கூலுக்கு என்ன பண்ணுவேன்னா, என்னால் முடிஞ்ச பேனா, பென்சிலு இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆனால் நான் கொடுத்தேன்னு யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுங்களேன், இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். அதே போல் இல்லாதப்பட்ட அந்த கல்யாணத்துக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. 1000 ரூபா பணம் அனுப்பினாலும் போதும். அதே போல் இந்த ஏழப்பட்ட குடும்பங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த தானியம், இந்த அரிசி மூட்டை, இது மாதிரி உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தானம் தர்மங்கள், இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரம் தான் உங்களை காப்பாற்றும். இந்த பரிகாரம் எல்லாம் செய்யாம நீங்க கோயிலா போயிட்டு நீங்க எவ்வளவுதான் செலவு பண்ணி யாகம் பண்ணினாலும், அந்த கடவுள் மேல எவ்வளவு லிட்டர் பால் ஊத்தினாலும் உங்களுடைய கர்மா என்பது தீருமா தீராதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சொன்ன பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா தீரும். ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ வந்து நான் இப்பதான் புதுசா பேச ஆரம்பிக்கிறேன், ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, என்னால் முடிஞ்ச பதில சொல்றேன். முக்கியமா பத்திரப்பதிவு சம்பந்தமாகவும் நம்மளுடைய சேனல்ல வீடியோ வந்துட்டு இருக்கு, அதையும் பாருங்க. நன்றி, வணக்கம்.